ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி குடுத்துருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம். காலையில பாப்பாவ எழுப்பும்போதே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, லைட்டா கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் படுத்துட்டா. 7:00 மேல எழுப்பலான்னு சொல்லிட்டு நானும் கிச்சன் பக்கம் வந்துட்டேன். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, சரி கோல்டா இருக்கிறதுனால ரசமே வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ரசம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டேன். இதுக்கு ஒரு மசாலாவுக்கு மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்து ஓரமா வச்சாச்சு. அந்த புளியில 2 பழுத்த தக்காளியா போட்டு நல்லா கரைச்சு எடுத்துட்டு, கொஞ்சமா உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சு அதையும் ஓரமா எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, என்கிட்ட தூள் பெருங்காயம் இல்லாததுனால கட்டி பெருங்காயம் தான் போட்டு அரைச்சு வச்ச விழுதையும் போட்டு லைட்டா வணக்கிட்டு, இப்போ எடுத்து வச்சிருக்க புளி தண்ணிய எடுத்து ஊத்தி சிம்லயே வச்சு நல்லா நுரைச்சு லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பரான மிளகு ரசமும் ரெடி ஆயிரும். மிளகு ரசத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு பொடிசா எனக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு லைட்டா ஒரு கிளறிட்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, காயப்பொடி, கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். லைட்டா நல்லா ஒரு கிளறி தட்டு போட்டு மூடி வச்சோம்னா, உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் நல்லா சூப்பரா வெந்து வந்துரும். இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவருக்காக 4 பூண்டு பல்லையும் தட்டி போட்டிருக்கேன். வாயும் கலைச்சிரும். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆயிரும். 2மே செஞ்சு முடிக்கிற கேப்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கொத்தமல்லி நெறையவே இருந்துச்சு. சரி கொத்தமல்லி சட்னி தான் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கொத்தமல்லிய நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு, ஒரு கடாயில கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சியும் போட்டுட்டு, ஒரு சின்ன வெங்காயம் 4 பல்ல போட்டு, ஒரு பத்த தேங்காய் பொடிசா கட் பண்ணிட்டு, ஒரு பச்சை மிளகா, இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லிய போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலர ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா கொத்தமல்லியோட கலர் மாறிடும் அந்த சூட்டுல. ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். கொஞ்சமா கல்லுப்பு போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்தோம்னா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும். கடைசியா பார்த்தீங்கன்னா, தாளிப்பும் குடுத்தாச்சு. இப்ப ரச சாதம்ன்றதுனால சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நான் குழைவாவே வேக வச்சிருந்தேன். நல்லா சுட சுட ரசத்தையும் ஊத்தி நல்லா கலரிட்டு கடகடன்னு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஊட்டி ஆப்பிள் இருந்துச்சு. அத தான் கட்டி குடுத்தேன். எல்லாம் முடிச்சுட்டு நிலாவ போய் எழுப்பும்போது தான் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஃபீவரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவளும் எழுந்ததுமே லீவ் போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. பார்க்க பாவமாவே இருந்துச்சு. சரி லீவ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு பாக்ஸ்ல தான் பேக் பண்ணியிருப்பேன். எல்லா பாக்ஸ்குள்ள பேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு. சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு மட்டும் லஞ்ச் கட்டி குடுத்துட்டு, தோசையும் ஊத்தி குடுத்துட்டு, சட்னியும் வச்சு குடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். பாப்பாவுக்கும் சிம்பிளா ஒரு கசாயமும் காய்ச்சி குடுத்துட்டேன். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதுதான். நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.